ஃபைனலா ஆப்பிள் விஷன் ப்ரோக்கு ஆப்படிக்கிற மாதிரி சாம்சங் அவங்களோட ஓன் மிக்ஸ்டு ரியாலிட்டி கிளாஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி XR. ஸோ இது இந்தியாவிலே அவைலபிள் கிடையாது. உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் சப்ஸ்கிரைப். அதே மாதிரி இதுக்கும் விஷன் ப்ரோக்கும் கம்பேரிசன் வேணுனாலும் கேளுங்க. நிறைய கமெண்ட் வந்துச்சு அப்படின்னா அதையும் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இப்போ இதை பிரித்து இதில் என்ன இருக்குது அப்படின்றத காட்டுறேன். ஸோ திஸ் இஸ் த பாக்ஸ். இங்கே வந்து அந்த கிளாஸ் அந்த எஃபெக்ட் போட்டு எனக்கு என்னமோ அந்த சாம்சங் ஃபோன்ஸ் எல்லாம் பெருசாக இருந்து அன்பாக்ஸ் பண்ண அப்படி இருக்கும். அந்த ஃபீல் கிடைக்குது. அண்ட் ஓப்பன் பண்ணோம்னா டைரக்டா கிளாஸஸ் இருக்கு. சாம்சங்கோட விஷன் ப்ரோ, சாம்சங்கோட XR. விஷன் ப்ரோன்னு சொன்னாலும் தப்பு இல்லை, ஏன்னா அவங்கள பார்த்து தானே அவங்களும் கொண்டு வந்தாங்க. இதான் கிளாஸ். இதை அப்புறம் காமிக்கிறேன். இதுக்கு அடியில் என்ன இருக்கு அப்படின்னா இந்த சைடு வந்து ஆக்சசரிஸ் அண்ட் பவர். ஃபர்ஸ்ட் ஆக்சசரிஸை பார்ப்போம். ஸோ ஆக்சசரிஸ் என்ன அப்படின்னா ஹெட்ரெஸ்ட். ஸோ இது கொடுத்துருக்காங்க. இது வந்து கீழே ஐ கப்ஸ் எல்லாமே வந்து மேக்னெட்டிக். அப்புறம் இது வந்து பவர். இது ரீசெண்டாக நம்ம வாங்கின சாம்சங் பவர் பேங்க் மாதிரியே இல்லை, கிட்டத்தட்ட ஆப்பிள் விஷன் ப்ரோ மாதிரியே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும் போல. அதுக்கு கீழே பவர் கேபிள். சோ இவங்களோட ஓன் ப்ராப்பர்ட்டி பவர் கேபிள் வந்து கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பாருங்களேன். எப்படி வந்து இன்சர்ட் பண்ணனும் அப்படிங்கறத இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் இங்க படிக்காத மேனுவல். அப்புறம் ஆப்பிள் கிளாத்துக்கு போட்டியா சாம்சங் கிளாத் இங்க தனியா விக்கல, பட் இதை வந்து கிளீன் பண்றதுக்காக அது உள்ள கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃபைனலா இந்த பவர் பேங்கை சார்ஜ் பண்றதுக்கு ஒரு அடாப்டர், டைப் சி டு டைப் சி கேபிள். இந்த அடாப்டர் வந்து 30 வாட்ஸ் அடாப்டர். அவ்வளவுதான் பாக்ஸ் குள்ள இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையும் அப்படியே ஓரமா தள்ளி வச்சுட்டு ஸோ இந்த கிளாஸஸை கவர் பண்ண ஒரு ரப்பர். ஸோ திஸ் இஸ் த கிளாஸ். கேமரா சென்சார் எல்லாமே அப்பட்டமா வெளியே தெரியுது. முன்னாடி 4 கேமரா சென்சார்ஸ், கீழே 2 கேமரா ஹேண்ட் கெஸ்டர்ஸ்க்குலாம் வந்து யூஸ் பண்றதுக்காக. அதே மாதிரி டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. கெஸ்டர்ஸ்க்காக பவர் பட்டன், வால்யூம் பட்டன் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிளாஸை இப்படியே வியர் பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி இந்த ஹெட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து எடுத்து இப்படி வச்சோம் அப்படின்னா ஒட்டிக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த ஐ கப்ஸும் இதை பக்கத்தில் வச்சோம் அப்படின்னா கச்சக் கச்சக் ஒட்டிக்கிறோம். இதுக்கப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டி கேபிள் இருக்கு இல்லையா, இந்த பவர் பேங்க்ல வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா லாக் ஆகிக்கிறோம். வேணா ரிலீஸ் பண்ணா இப்படி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்கிற இந்த மாடியூல் எடுத்து இதுல வச்சு இப்படி ஸ்லைட் பண்ணா போதும், பவர் ஆக ஆரம்பிச்சிடும். இதோட வெயிட் வந்து 572 கிராம் நினைக்கிறேன். விஷன் ப்ரோவோட கம்மி. அது வந்து 750 கிராமுக்கு மேல இருக்கும். ரொம்ப ஹெவியா ஃபீல் ஆகும். ஒரு மாதிரி தொங்குற மாதிரியே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இருக்காது அப்படின்னு சாம்சங் கிளைம் பண்றாங்க. ஸோ இப்போ ரெடி டு எக்ஸ்பீரியன்ஸ். செம்ம எக்ஸைட்டடா இருக்கு. ஏன்னா ஆப்பிளுக்கு தாண்டா நான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு விஷன் ப்ரோ கொண்டு வந்தான். ஆனா சாம்சங் ஆண்ட்ராய்டுக்கு நான் தனி உலகத்தையே கொண்டு வரேன்டா அப்படின்னு சொல்லி அடிச்சு கொண்டு வந்துருக்கான். செட்டப் பண்ண டைம் ஆகும். ஸோ இது பக்கத்தில் ஒரு சாம்சங் ஃபோன் வந்து கொண்டு வர சொல்லுது. கொண்டு வந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணால் போதும். ஈஸி ப்ராசஸ் தான். டக்கு 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 டக்குன்னு முடிஞ்சிருது. விஷன் ப்ரோ காட்லி இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா இந்த ஹேண்ட் கண்ட்ரோலர் வந்து இதோட சேர்த்து லான்ச் பண்ணாங்க. கேலக்ஸி XR கண்ட்ரோல் அப்படின்னு. அது அவுட் ஆஃப் த ஸ்டாக். அதே மாதிரி இது வைக்கிறதுக்கான ஒரு பாக்ஸ் இருந்துச்சு, அதுவும் அவுட் ஆஃப் த ஸ்டாக். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் ரிவ்யூ பண்ணல, முடிஞ்ச அளவு அது ரெண்டத்தையும் வாங்கி அது எப்படி இருக்கு, கேம்லாம் விளையாடையில எப்படி இருந்துச்சு அப்படின்றத அப்போ நான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு இதில் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். A few minutes later. ஓகே, செட்டப் எல்லாம் முடிஞ்சு. என்னோட ஹேண்ட் கெஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா என் கை தெரியும். அதே மாதிரி ஐ ட்ராக்கிங், நான் என்ன பார்க்குறேனோ அதை வந்து ஐ ட்ராக் ஆகும். நான் ஜஸ்ட் இப்படி எதையாவது நான் இப்போ இது பண்ணோம் அப்படின்னா இப்படி பிஞ்ச் பண்ணி தள்ளி விட்டா போதும். நான் எல்லாமே வந்து எல்லாத்தையுமே வெறும் கையிலேயே வந்து என்னால் பண்ண முடியும். இல்லாட்டி அந்த கண்ட்ரோலர் இருந்துச்சு அப்படின்னா அந்த கண்ட்ரோலர்லையும் பண்ணலாம். கிட்டத்தட்ட இந்த UI பார்க்கறதுக்கு உங்களுக்கு அப்படியே வந்து 1U8 மாதிரியே இருக்கா, சாம்சங் ஃபோனில் பார்க்குற மாதிரியே இருக்கா. ஸோ அதுக்கேற்றாப்புல தான் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பின்னாடி பாஸ் த்ரூ மோடு இருக்கு. நம்மளுக்கு பின்னாடி என்ன இருக்கோ கேமரா வழியா பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க ஸ்ரீகாந்த் வந்து அவர் 2 பேர்த்த பேசிக்கிட்டு இருக்காங்க. கேமரா இருக்கு, உள்ளத்தல் பாடி உள்ளத்தல். பட் உங்களுக்கு கிளியரா என்னென்ன இருக்குன்னு காமிக்கிறதுக்காக நான் என்ன பண்றேன், இந்த பாஸ் த்ரூ மோட தூக்கிட்டு இதுக்கு இன்னொரு மோட் இருக்கு. நம்ம வேற ஒரு இடத்துல இருந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாதிரி பண்ணலாம். எப்படி வேற லெவலா, வேற ஏதோ கிரகத்துல இருந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கா, செம்மையா. அது வந்து ரியலிஸ்டிக்காகவும் இருக்கு. கீழே பாருங்களேன், மண்ணு, தூரத்தில் இருக்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கிளியரா தெரியும். ஸோ இப்போ இதுல என்னென்னலாம் நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, முதல்ல விஷன் ப்ரோல யூடியூப் கிடையாது, இங்க யூடியூப் இருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன்ல என்னால் யூடியூப் பார்க்க முடியும் பாருங்க. ஸோ எல்லாமே இருக்குது. யூடியூப்பில் நான் எதாவது பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜேடியோட இன்ட்ரோ சீன் இருக்குல்ல, அதை பார்க்க போகிறோம் வித் ஸ்பேஷியல் ஆடியோ. இப்போ எனக்கு கேட்குறது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே தான் கேட்டுக்கிட்டு இருக்கு. மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக கேட்குது. எப்படி எழுத்து விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி தேட்டரில் பார்க்குற மாதிரி இருக்கா, மறட்டுதா? ஏய்
பவரடி தளபதி. ஸோ இதை சுருக்கிறது அப்படின்னாலும் சுருக்கி இப்படி வச்சுக்கலாம். அப்படி இல்லை நான் இதை வந்து தூரமாக இருக்குல்ல அதை நான் பக்கத்தில் பார்க்கணும் அப்படின்னா இப்படி நல்ல பக்கத்தில் வந்து பார்க்க வச்சுக்கலாம். பக்கத்துலேயே ஒரு டிவி இருக்கிற மாதிரி இருக்கும், பெரிய டிவி இருக்கிற மாதிரி. ஃபுல் ஃப்ளெஜ்டாக 4Kல வீடியோஸ் எல்லாமே பார்க்க முடியும். பிகாஸ் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 4K மைக்ரோ OLED டிஸ்பிளே வித் ஸ்பேஷியல் ஆடியோ. இப்போ யூடியூப்ல வந்து சைடில் வந்து ஜேடியோட இன்ட்ரோ ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளை தேடுவோம். இங்கே பார்த்தீங்களா விர்ச்சுவல் கீபோர்டு டைப் பண்ணுவோமா, நம்ம சேனல் இப்படி வரும். இதில் போயிட்டு நம்மளோட வீடியோஸும் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்க. ஸோ உள்ளே போனோன்னு என்ன பண்ணுவீங்க, எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணும். இதை விஷன் ப்ரோவில் பண்ண முடியுமா சொல்லுங்கள், இதில் பண்ண முடியும். அதே மாதிரி இதை க்ளோஸ் பண்ணிட்டு நவுத்தி இப்படி ஓரமாக வச்சுட்டு இங்கே மறுபடியும் நம்ம மெயின் மெனுவுக்கு வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸில் போய் நீங்கள் ஒரு படம் பார்க்குறது அப்படின்னா பார்க்கலாம். நெட்ஃப்ளிக்ஸும் விஷன் ப்ரோவில் கிடையாது. ஸோ இங்கே நெட்ஃப்ளிக்ஸ் சப்போர்ட் இருக்குது. பெரிய ஸ்க்ரீனில் உங்களுக்கு பெருசாக படம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ உட்காந்துக்கிட்டு படுத்துக்கிட்டு ஜாலியாக உங்களால் படம் பார்க்க முடியும். ஜஸ்ட் உங்கள்கிட்ட லாகின் ஐடி இருந்தால் போதும். அப்படியே எடுத்து இது பண்ணிக்கலாம். நெட்ஃப்ளிக்ஸ் எங்கிட்டு ஓரமாக வச்சுட்டு அப்படியே மெனுவுக்கு வந்தோம் அப்படின்னா கூகுளோட எல்லா ஆப்ஸையும் யூஸ் பண்ண முடியும். கூகுள் க்ரோமாக இருக்கட்டும், மேப்பாக இருக்கட்டும், இமெயிலாக இருக்கட்டும், ப்ளே ஸ்டோராக இருக்கட்டும், எல்லாமே இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மேப்புக்குள்ளே போகிறேன் அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் கூகுள் மேப் தான். இதை வந்து நீங்கள் உள்ளே போய் சர்ச் பண்ணலாம். பட் இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இம்மர்சிவ் வியூன்னு ஒன்று இருக்கா, இதை டச் பண்ணல என்ன ஆகும் அப்படின்னா கூகுள் மேப்ஸ் ஒரு செகண்ட் லோட் ஆகும். இங்கே பாருங்க, மொத்த நியூயார்க் சிட்டியுமே எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு மினியேச்சர் மாதிரி வந்து பார்த்துக்கிற முடியும். ஸோ ஒரு செம்ம இம்மர்சிவான வியூ. அங்கே பாருங்கள் சன்செட் ஆகிக்கிட்டு இருக்கா, எவ்வளோ பெரிய 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 கட்டடங்கள். இந்த கட்டடத்துக்குள்ளே நல்ல இந்த பாருங்க டீப்பாக உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டீப்பாக உள்ளே போய் பார்த்துக்கலாம். ஸோ செம்மையாக இருக்குது. ஸோ சாம்சங் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் சில பிளேசஸ்லாம் இருக்காமா. ஸோ அந்த சில பிளேசஸ்லாம் வந்து நீங்கள் அந்த ஏரியாக்குள்ளே போய் உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அப்படின்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு காஃபி ஷாப் இருக்குது அப்படின்னா அந்த காஃபி ஷாப் போகிறோம், இல்லை அந்த பீஸா கடைக்கு போகிறோம் அப்படின்னா அந்த கடைக்குள்ளே போய் கடை எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களால் பண்ண முடியும். நிலா தெரியுதுப்பா, நிலாவா சூரியனா, சூரியனுக்கு. ஸோ ஒரு சும்மா மேப்புன்னு இல்லாமல் அந்த மேப் எந்த லொக்கேஷன் போகிறோமோ நம்ம நார்மலாக நம்மளோட மொபைல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 3D வியூன்னு ஒன்று கொடுப்போம்ல, அதை வந்து இந்த கிளாஸில் 3D வியூவாக அந்த இடத்துலையே இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொடுத்துருக்கானுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு பாலம், அந்த பாலத்தில் நின்று பார்க்கணும் அப்படின்னா அந்த பாலம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்மளால் பார்த்துக்கிற முடியும். வேறு லெவல் பண்ணியிருக்கிறாங்க மேப்பை. சாம ஓடுங்கப்பா, வேற லெவலு. நம்ம வந்து விண்வெளியிலிருந்து பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. என்னை சுத்தி வந்து கேலக்ஸி, மாடி யோப்பா, ஸ்டார்ஸு, நிலா, தூரத்தில் வேற ஏதோ இருக்கு பிளானட்டு, என் பக்கத்தில் இங்கே வந்து இது இருக்கு, வேற லெவலுங்க. இப்போ ஒரு பிளேஸில் இருக்கிறேன், இந்த பிளேஸை சுற்றி நான் வந்து சும்மா இப்படி பிஞ்ச் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி போகிறதுனால போக முடியுது. இல்லை நான் வந்து பிஞ்ச் பண்ணாமல் வந்து நான் நடக்கிறேன் அப்படின்னா கூட, நடந்தால் கூட அதை வந்து அவ்வளோ ரியலிஸ்டிக்காக என்னால் பக்கத்தில் போய் பார்க்க முடியுது. ஐயோ சாம, என்ன நம்ம ஊருக்குலாம் வரமாட்டேங்குது. மதுரை இதெல்லாம் போட்டோம்னா ஒரு மாதிரி காட்டுது, யூஎஸ் நியூயார்க் இதெல்லாம் போட்டோம்னா நல்ல சூப்பராக காட்டுது. எப்படித்தான் அதெல்லாம் பண்ணாங்களோப்பா. அதே மாதிரி கூகுள் ஃபோட்டோஸ், இந்த ஃபோட்டோஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோஸை நீங்கள் கூகுள் ஃபோட்டோஸில் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இது ஏஐ ஆப்டிமைஸ் பண்ணி உங்களுக்கு 3D ஃபோட்டோஸாக காட்டும். இந்த என் ஃபோட்டோ இருக்குது, நான் அதை காமிக்கிறேன். கோ டு இம்மர்சிவ்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். தெரியுதா உங்களுக்கு, நார்மல் ஃபோட்டோவை 3Dயாக கன்வெர்ட் பண்ணி அதை ஒரு மெமரி மாதிரியே நம்மளுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குது. எப்படி ஆப்பிளில் வந்து ஸ்பேஷியல் வீடியோ அப்படின்னு தனியாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களோ, இதே மாதிரி ஆண்ட்ராய்ட்லேயும் நீங்கள் வந்து ஸ்பேஷியல் வீடியோ அப்படின்னு எடுத்து இன்னும் வந்து ரியலிஸ்டிக்காக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னும் அந்த ஃபீச்சர் பெருசாக ஆண்ட்ராய்டு வரல, ஏஐ யூஸ் பண்ணி மட்டும்தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. அடுத்ததாக ப்ளே ஸ்டோருக்கு போவோம். ப்ளே ஸ்டோர் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஸ், ப்ரைம் வேணுமா ப்ரைம் இருக்குது, ஜியோ ஹாட்ஸ்டார் வேணுமா ஜியோ ஹாட்ஸ்டார் இருக்குது, விஎல்சி வேணுமா விஎல்சி இருக்குது, பப்ஜி இருக்கா இங்கே பாருங்க, பிஜிஎம்ஐ ஆன்லைன்
மல்டிபிளேயர் கேம், பிஜிஎம்ஐ இருக்கு, நியூ ஸ்டேட் ஏரா, கால் ஆஃப் டியூட்டி மொபைல். சாவுங்கடா ஆப்பிள், என்னடா அது? ஆண்ட்ராய்ட்ல பண்ணக்கூடிய எல்லாத்தையுமே என்னால் இந்த மிக்ஸ்டு ரியாலிட்டி ஹெட்செட்ல பண்ண முடியுது. உங்க இதுல ஒண்ணுமே பண்ண முடியல. இந்த கேம்ஸ்க்குலாம் வந்து அந்த கண்ட்ரோலர் வாங்கியிருந்தேன் அப்படின்னா மிரட்டி இருந்திருக்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஸ் நம்ம யூஸ் பண்ற எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இங்க பிளே ஸ்டோர்ல அவைலபிள் இருக்கு. விஷன் ப்ரோவை பொறுத்தவரை என்ன அப்படின்னா அந்த ரீசெண்ட் ஆப்ஸ் வந்து கிளியர் பண்றது அப்படின்றது வந்து கொஞ்சம் மெஸ்ஸியா இருக்கும். ஆனா இங்க எப்படின்னா திருப்பணும்னா இந்த ரவுண்ட் வருதா, லாங் ப்ரெஸ் பண்ணி இங்கே பக்கத்தில் கொண்டு போனோம்னா நம்ம என்னென்ன ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணமோ இதெல்லாம் இருக்கும். ஜஸ்ட் க்ளோஸ் ஆல் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா எல்லாம் க்ளோஸ் ஆயிரும். இப்போ முதல்ல ஆரம்பிக்கலாம். ஸோ இதை தவிர வந்து நீங்கள் வந்து சாம்சங்கில் பார்க்குற எல்லாமே இருக்கும். பிக்ஸ்பி இருக்கும், கேலண்டர் இருக்கும், க்ரோம் இருக்கும், கிளாக் இருக்குது. ஃபோன் பண்ணிக்கலாம் இதன் மூலமாக. எப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு அவதார் கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து அதன் மூலமாக ஃபோன் பண்ணிக்கலாம். முக்கியமாக நீங்கள் பிசி இல்லை சாம்சங் லேப்டாப்லாம் வச்சுருக்கீங்கன்னா அதே ஈகோ சிஸ்டம் கீழே அப்படியே இதை வந்து ஆப்பிள் எப்படி பண்ணுவோம், எக்ஸ்டர்னல் டிஸ்பிளேவை நான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு அதே மாதிரி இதுலேயும் வந்து பண்ணிக்கிற முடியும். இதை தவிர வந்து வேற என்ன இருக்குது, ஜெமினை. ஸோ ஜெமினி தான் இதில் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதில் வந்து குவால்காமோட ஸ்னாப்டிராகன் XR2 Gen 2 அப்படின்ற ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா ஏஐ ப்ளஸ் சாம்சங் அது போக வந்து கூகுள், இது மூணுமே இணைஞ்சு ஒரு சூப்பர்பான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்காக தான் அப்படின்றாங்க. ஸோ ஜெமினியை யூஸ் பண்ணி நீங்கள் பல விதத்தில் இதில் வந்து நீங்கள் வந்து இது பண்ணலாம் அப்படின்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஜெமினிட்ட ஏதாவது கேட்குறீங்க அப்படின்னா அதுவே சொல்லும். ஸோ நீங்கள் பேசி இது பண்ணுறது தான் மொபைல் மாதிரியே தான். இதில் ஏதாவது நீங்கள் கேட்கணும்னா கேட்கலாம். அதே மாதிரி வந்து சர்க்கிள் டு சர்ச் இருக்குல்ல, அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா இப்படி திருப்பினோம்னா இது வருதா, இப்படி இதை லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா கூகுள் வருதா, கூகுள் வந்துருச்சுன்னா இப்போ இதை இப்படி ரவுண்ட் பண்ணி இது என்னன்னு நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து S25 அல்ட்ரா, இதில் 200 மெகா பிக்சல் கேமரா இருக்குது, இதை நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இங்கே வந்துடும். ஸோ இதை பற்றின அனைத்து வகையான விஷயங்களையுமே நீங்கள் இங்கே சர்ச் பண்ண முடியும். இதை விஷன் ப்ரோவால் பண்ண முடியுமா? ஸோ இதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்களை வந்து இதில் பண்ண முடியும். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஆப்ஸ் எல்லாத்தையுமே ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இதோட ஃபுல் கேப்பபிலிட்டி என்ன அப்படின்றத சீக்கிரமே ஒரு ரிவ்யூ போடுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். என்னென்ன டவுட் இருக்கோ கமெண்ட்டில் தட்டி விடுங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே ஃபுல் வீடியோவில் ரிவ்யூவில் கவர் பண்ணிவிட்டு மித்த எல்லாரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு இது நம்மளுக்கு தேவையா என்னன்றதை சீக்கிரமே நான் சொல்கிறேன். நான் ஃபைனலாக ப்ரைஸிங் விஷன் ப்ரோவோட பாதி காஸ்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்கிறான், $1800. பட் நாங்கள் வந்து இந்தியாவிலே கிடையாது அப்படின்றதுனால யூஎஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணதால கிட்டத்தட்ட 2.5 லட்சம் வந்துருச்சு. ஸோ 2.5 லட்சத்துக்கு ஒர்த்தா இல்லையான்றத ரிவ்யூவில் பேசுவோம். ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைடு. உண்மையாகவே நான் ஒரு 2.5 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணாலுமே அந்த ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், ஆண்ட்ராய்டோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு, நல்லா இருக்கு. ஒரு ஃபீல். அது ஆப்பிள் விஷன் ப்ரோ வந்து ஒரு அன்ஃபினிஷ்டாக நம்மளுக்கு தோணுச்சு இல்லை, என்னடா அது எதுக்கு இருக்குது, 4 ஆப்ஸ் தான் வச்சுருக்கான், அதில் ஒரு டைனோசர் வருது, அதை வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. அப்படி இல்லாமல் இதில் எல்லாமே பண்ண முடியும். உன்னால் கேமும் விளாட முடியும், என்டர்டெயின்மெண்ட்டும் பண்ண முடியும். அது போக வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மெடிக்கல் இதுக்கோ இல்லை வேறு ஏதாவது டெமோ காட்டுறது அப்படின்னா அந்த மாதிரி 3D ஆப்டிகல்ஸ்க்கும் அந்த இது காட்டுறது, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கோம்.